ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த கார் வந்துட்டு பெயிண்ட் இது ஊற்றிட்டு போனதை சேது நோட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி சிவாக்கும் அயலிக்கும் சொல்லிடுறாங்க. அப்புறமா எதிர்கடையில் இருந்த சிசிடிவியில் வந்துட்டு நாங்கள் செக் பண்ணோம். அதில் வந்துட்டு அந்த கார் இப்படிக்கா வேகமாக போச்சு, நம்பர் பிளேட் இல்லை, இதான் முன்னாடி இருந்துச்சுன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ட்டும் சொல்லிடுறாங்க. அதை வச்சு சிவாவும் அயலியும் வந்துட்டு செக் போஸ்ட்டில் எல்லாம் இது பண்ண சொல்கிறாங்க, அலர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு செக் போஸ்ட்டாக அது வீடியோ பார்த்துக்கிட்டே வராங்க. அதில் வந்துட்டு ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி வரவே இல்லை. ஏன்னா போலீஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிட்டனால வண்டியை மாற்றிடுறாங்க. அதுக்கு நடுவில் எங்கேயோ போயிடுறாங்க. எங்கே போயிருப்பாங்க, எப்படி காணாமல் போயிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கேஸ் வண்டி வந்துட்டு போகுது. இது என்ன, இந்த ரூட்காக போகுது, இந்த ரூட்காக இது போகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த வண்டி தான் காலையில் காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே அந்த வண்டியை பிடிக்கணும், அலர்ட் பண்ணணும் எல்லா செக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் போயிட்டு அந்த வண்டியை பிடிக்கிறாங்க. அந்த வண்டியை பிடிச்சா அந்த இந்த மாதிரி இப்போ தான் வண்டி கிடச்சிச்சு, எடுத்துன்னு போய் விட்டுறதுக்கு தான் போகிறேன்னு டிரைவர் சொல்கிறாரு. சரின்னு பின்னாடி திறக்க சொல்கிறாங்க. பின்னாடி திறந்தால் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த கார் இருக்குது, அதாவது அந்த தமிழுக்கு அடுத்துனா அந்த கார் இருக்குது. அது உள்ள திறந்து பார்த்தா ஒரு க்யூப் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் ரொம்ப நேரமாக வந்துட்டு தமிழை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்கே தான் எங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்டெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஜானு இருந்தாலும் பதட்டப்பட்டே இருக்காங்க. அவங்க வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றாகாதமா, நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக சிவி தம்பி வந்துட்டு தமிழ் கதில் தான் தாலி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனாலும் அவங்களுக்குள்ளேயும் பதட்டம் இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக ஐடி கால் பண்ண, இந்த மாதிரி இந்த டியூப் தான் வந்துட்டு அந்த கார்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக ரெட்டாக இருக்கிறத பார்த்து இசையும் அந்த வீடியோ பார்த்துறாங்க. அக்கா கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போயிருப்பாளோ அக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி. அதை கேட்டு உடனே வந்துட்டு ஐலி சிவா வந்துட்டு அதை பிடிச்சிக்கிறாங்க. ஓகே, அந்த செக் போஸ்ட் தாண்டி வரல அந்த வண்டின்ற பட்சத்தில் அப்போ அந்த பக்கம் தான் எங்கே போயிருப்பாங்க. இங்கே என்ன கோயில் இருக்குதா, கோயில் பக்கத்தில் போகிற வழி எதுனா இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு. அப்புறமா அங்கே ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்குது. அந்த குடோனில் வந்துட்டு போய் தமிழை அடைச்சி வச்சுருக்காங்க. காரை நிப்பாட்டிட்டு ஐலி சிவாவும் அங்கே போகிறாங்க. இங்கே வந்துட்டு தம் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் தேடிட்டு இருக்காங்க. தமிழை காணும்னு சொல்லிட்டு சிவியோட மாமாவுமே யோசிச்சுட்ருக்காரு, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறோன்னு தெரியல. நீங்கள் என்னடனா அந்த தமிழை காணுன்ட்டு இருக்கீங்க, அவன் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கோவமாக அவங்க ஒய்ஃப் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுனே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தாலியெல்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வர்ஷினி. என்ன நடக்க போகுது, எப்படி வந்துட்டு தமிழ் மீட்டெடுக்க போகிறாங்க சிவாவும் ஐடின்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு இறங்கி நடந்து போகிறாங்க. ரவுடிங்கெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.